மஷூரா செய்யணும். மத்த மதரசாவுடைய விஷயங்கள்ல விடயங்கள்ல மாணவர்கள்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியல. பெற்றோர்கள்ட்ட நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அப்ப மஷூரா செஞ்சோம், பிள்ளைகளுக்கு ஒரு தர்த்தீப் பண்ணப்பட்ட மக்தபுகள் உருவாக்கணும். எப்படி தர்த்தீப்? பிள்ளை என்ன செய்வாங்கன்னா நைட்டு தூங்கின ட்ரெஸ்ஸோட உடையாந்துருவான். ஆனா இப்ப இந்த ஆடை கொடுத்ததுனால என்ன ஆகுது, சில பிள்ளைங்க சின்ன வயசுல சிறுநீர் கழிச்சிருவாங்க, சுத்தம் இருக்காது. ஏன்னா குரானை தொடக்கூடியது. உலக கல்வி என்பது கலைதானே தவிர அது கல்வி அல்ல. உலக கல்விக்காக எவ்வளவு முயற்சி, யூனிஃபார்ம் நீட்னஸ், டை, பேட்ச், என்னென்னமோ பெற்றோர்கள் முயற்சி செய்யணும். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில மக்தபுக்கு கேவலங்கள் ஏற்படக்கூடாது. குரான் கிழிச்சுக்கிட்டு இப்படி கையில தூக்கிட்டு வருவாங்க பசங்க. அப்ப ஒரு தர்த்தீப் செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா ஆய்வு செஞ்சு இந்த தீனியாத் மக்தப் மதரசா பிள்ளைகளை குரானை மட்டும் முடிக்கிறது. நாங்கெல்லாம் பெற்றோர்கள்லாம் எப்படி நினைச்சிருக்கோம், நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்குது, எல்லா ஊர்லயும் இருக்கு, குரானை நம்மள ஓதி முடிக்கணுமா, அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. ஓதி முடிக்கணுமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. தம்பி 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 ஓதி முடிக்கிறதில்ல, ஓதி வாழணும். குரான் என்ன செய்யணும்? குரான் என்ன செய்யணும்? ஓதி வாழணும். முடிக்கணுமான்னு எல்லாருடைய வாழ்க்கையில குரான் முடிஞ்சிச்சு. சின்ன வயசுல எல்லாரும் குரான் ஓதுறாங்க. ஆனா பெரியவர் காலோட மதிக்கு அடிமையாகிறாங்க. மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்தக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க. மாமியார் மருமகளுடைய சண்டைக்கு முதல் காரணம் கணவர் தான். மாமியார் மருமகளுடைய வேற நபி என்ன முறையில கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த முறைகளை கற்றுக் கொடுக்கல. 6 வருஷத்துக்கு முன்னாடி மஷூரா செய்து பல செலவினங்கள் பண்ணி ஒரு ஜமாத் ஜகராபண்டத்தில் அமைக்கிறாங்க, தீனியாத் மக்தப் குழு. அவங்க என்ன செய்யறாங்க, இதுக்காக பலவிதமான செலவுகள், கிட்டத்தட்ட 6 வருஷமா உலமாக்களுக்கு இந்த மக்தபுக்குன்னு தனியா அன்பளிப்புகள் கொடுக்கப்படுது மாசம் மாசம். அவங்க ஏதாவது ஹசரத் பெரிய ஹசரத் போன் பண்ணி கேட்பாங்க, ஹசரத் இவங்க மாசம் தொழுகைக்கு வந்துட்டாங்க, ஏதாவது பிரைஸ் வாங்கி தரணும், நிர்வாகத்திலிருந்து வாங்கி தருவாங்க. சின்ன பிள்ளை ஹசரத் அடிப்பாங்க, ஹசரத் இவங்க தொழுகைக்கு வந்துட்டாங்க, ஆர்வம் ஊட்டணும், பிரைஸ் வாங்கி கொடுக்கணும். பலவிதமான, இன்னும் சொல்ல போனா பல லட்சம் ரூபாய்கள் இதற்குன்னு செலவழிக்கப்படுது. ஏங்க, பெற்றோர்கள் ஆர்வமா அனுப்புவாங்கன்னு. ஆனா பிள்ளைகளுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம், இந்த மாசத்துக்கு 7 நாள் வந்த பையன்லாம் இருக்கலாம். மாசத்துக்கு 7 நாள் வர்றது, 4 நாள் வர்றது. ஸ்கூலுக்கு போனா என்ன செய்வாங்க? ஸ்கூலுக்கு போனா 7 நாள் மாசம் போனா என்ன செய்வாங்க? நல்லா விளங்கிக்குங்க. உலகத்துடைய கல்வியை கொண்டு 1098க்கு போன் பண்ணிடுவாங்க. பெற்றோர்கள் அடிச்சா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அது கலை, இதுதான் கல்வி, அல்லாஹ்வுடைய வேதம். மறுமையில உங்க பெற்றோர்களுக்கு 3 விதமான செல்வம் தான் மறு உலகத்துல உதவும். அது உங்கள் பிள்ளைகளுடைய துஆவும் குர்ஆனும் உங்களுக்கு அனுப்பக்கூடிய நன்மைகளும். அந்த பிள்ளைகளை உருவாக்குறது தான் இந்த தீனியாத் மக்தப் மதரசாவுடைய நோக்கம். அதுக்கு தான் இந்த ஆடை, இந்த முறைப்பாடுகள். மக்தபல கண்காணிக்கிறதுக்கு ஒரு மாநிலம் இருக்கிறாரு, இங்க ஜாபர் ஹசரத் இருக்காங்க, நான் முதல்வர் இருக்கிறேன். மக்தப தர்த்தீப் செய்யறோம், வாரம் மஷூரா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு செய்யறோம். அதுல என்ன கூடுதல் குறைவு, ஒரு பையன் ஒழுங்கா வரல, என்ன செய்யலாம்? அடிக்காம அந்த பையனை எப்படி திருத்துறது? இவ்வளவு முயற்சி நடக்குது. பசங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும் என்று. ஆனா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இதுக்காக பல லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கப்படுது. யார்கிட்டையும் ஃபீஸ் கூட வாங்குறது இல்ல. யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்குறாங்களா? டொனேஷன் வாங்குறாங்களா? இல்ல ஊர் வசூல் ஆகுதா? சில மன தூய்மை உடையவர்கள் செலவழிக்கிறாங்க. பெரிய ஹசரத் இந்த பிரைஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை போய் வாங்கிட்டு வருவோம். இந்த வருஷம் பிரைஸ் எல்லாம் மதுரையில போய் பர்ச்சேஸ் பண்ணி கார்ல போய் எடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் எதற்காக? பேருக்கும் புகழுக்குமா? யார் நடத்துறாங்கன்னு கூட தெரியுமா? நான் முதல்வருங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் ஒரே நோக்கம் தான். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை மாசம் 7 நாள் அனுப்புனா அவர்களுக்கு துவா கிடைக்குமான? துவா கிடைக்காது. என் பிள்ளை ஸ்கூலுக்கு லீவ் போடலாம், மதரசாவுக்கு லீவ் போடலாம். இது பேருக்காகவும் புகழுக்காகவும் நடத்தப்படக்கூடிய மதரசா அல்ல. அல்லாஹ்வுடைய மன தூய்மைக்காக. ஒரு ஹாஃபிஸா குர்ஆனை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டாரு, போய் மளிகை கடையில் இருந்தாரு. அவர் கூப்பிட்டு கேட்ட, ஹசரத் ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு பெரிய ஹாஃபில்களாக ஆக்கப்படுது. குர்ஆனை பாதுகாக்க மனப்பாடம் செய்தவர்னா ஹாஃபிலுக்கு அர்த்தம் இல்லை. இந்த உலமாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. குர்ஆனை பாதுகாப்பவர்,
அப்ப இவங்கெல்லாம் ஹதீஸுகளை குர்ஆன்களை பாதுகாக்கணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய உழைப்பு ரொம்ப தேவை. இப்ப 2 பேரும் சொன்னோம், யாகோபசன்பேட்டையில பெரிய பள்ளியில இருப்பாங்க, தராவி தொழுவை 8 வயசு பையன் தொழுவா. ஏன் நம்ம பிள்ளைங்க அதில் வரக்கூடாது? போட்டி அல்ல, தீனுடைய விஷயத்துல போட்டி இருக்கணும், பொறாம தான் இருக்கக்கூடாது. என் பிள்ளை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பிள்ளை. இது மாதிரி பிள்ளைங்க பெரியவன் ஆன பிறகு பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு. அவங்க பெற்றோர்களுக்கு துவா கிடைக்கும். எப்ப காலேஜ் படிச்சுட்டான், அல்லாஹ் பாதுகாக்கணும். சில ஊர் பஞ்சாயத்துக்கு போவோம், பக்கத்து ஊர்ல தகப்பனை ஓட அடிச்சிருப்பாங்க. எப்படி அடிச்சிருப்பாங்க? அப்ப உங்க பிள்ளைகளை நீங்க மதரசாக்கு அதிகமாக நேரம் கொடுக்காமல் எவ்வளவு உழைப்புகள் நடக்குது, எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படுது. இந்த கொஸ்டின் பேப்பரை 10 நாள் ஆராய்ச்சி பண்ணி திருத்துறாங்க, 2 நாள் நைட்டு உட்காந்து செக் பண்றாங்க. எல்லாம் அந்த நிர்வாக குழு எல்லாம் செக் பண்றாங்க. ஒண்ணுல கூட கூடுதல் குறைவு வந்துடக்கூடாது. அமானத் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். இவருக்கு பிடிச்சதுனால ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம், இவருக்கு பிடிச்சதுனால செகண்ட் பிரைஸ் கொடுக்கலாம். அது இல்ல, தூக்கி மூஞ்சில விட்டு எறிஞ்சிருவாங்க பேப்பரை. உங்க பிள்ளை என்ன எழுதியிருக்கிறாரு அதை ஆய்வு செய்யறதுக்கு எங்களை மாதிரி 4 பேர் பொறுப்பு இருக்கு. திருத்தனா கசர்த்துமாருங்க. அப்ப ஒரே நோக்கம் தான், பிள்ளைகளை விடுமுறை இல்லாம ஆண்டு விழால ஜெகஜோதியா வந்துட்டோம், சபையில விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா தினைக்கும் குளிர் மழை எதுவும் பார்க்காம பாம்பேக்கு போயிருந்தோம். 5 மணிக்கு ஸ்கூல் அனுப்புறாங்க, அங்க மதிய சாப்பாட்டுக்கு லீவ் விட்டுருவாங்க. ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி. பெற்றோர்கள் 5 மணிக்கு எழுப்ப தயாரா இருக்காங்க. 10th 12th அது கலையே தவிர கல்வி அல்ல. உங்களுக்கு மறுமையில உதவக்கூடிய கல்வி இதுதான். அப்ப இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்கள் மாணவர்களை எப்படி சந்தோஷமா இப்ப அனுப்பியிருக்கீங்க, அது மாதிரி தினமும் அனுப்புவதற்கெல்லாம் உதவி உபகாரம் செய்வானாக. மதரசாவை முழு உலகத்திலும் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வார். ஆமீன் ஆமீன். ஜஸாக்கல்லாஹ். மகனா மாஷா அல்லாஹ். அடுத்ததாக பெரிய பள்ளிவாசலுடைய பாலிகான் மாணவர்கள், முதலாவதாக 8th படிக்கக்கூடிய சல்மான் பாரிஸ்கான் அவருடைய மகனார் முகமது ரசீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹல்ரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களின் பெயர் ஜுபைர், புனை பெயர் அபூ அப்துல்லா, தந்தை பெயர் அவ்வாம், தாயார் பெயர் ஷஃபியா. ஹல்ரத் ஷஃபியா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய மாமி அவர்கள். அப்படியானால் ஹல்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி மகன் அவர்கள். ஹல்ரத் ஜுபைர் வெறும் 14 வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றவுடன் அவர்களுக்கு பல்வேறு சிரமங்கள் கொடுக்கப்பட்டன. அவரின் சொந்த சிறிய தந்தையை அடித்து உதைத்தார். இன்னும் பாயிலை கட்டி வைத்து புகை காட்டப்படுவார்கள். அதனால் அவர்களின் மூச்சை நின்றுவிடும். ஆனாலும் அவர்கள் நான் இஸ்லாத்தை விடவே மாட்டேன் என்று கூறினார்கள். ஆரம்பத்தில் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். பிறகு மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். அன்னார் மிகவும் நல்லவராகவும் இரக்கமுடையவராகவும் திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் பயத்தால் சதாவும் அணுகிக் கொண்டே இருப்பார்கள். சிறு சிறு விஷயங்களை கொண்டு படிப்பினை பெறுவார்கள். ஹல்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் கொடை வள்ளலாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிக அதிகமாக செல்வ செழிப்பை கொடுத்திருந்தான். அப்படியும் அவர்கள் மிக எளிமையாகவே வாழ்ந்து வந்தார்கள். மிக சாதாரணமான உணவே உண்டு வந்தார்கள். அல்லாஹ்வின் பாதையில் மிக அதிகமாக செலவு செய்வார்கள். அன்னாரின் அமானித தன்மை மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வந்தது. பொதுமக்கள் இறக்கும் தருவாயில் தன்னுடைய குழந்தைகள், செல்வங்கள் ஆகியவற்றை அவர்களே ஒப்படைத்து செல்வார்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் அவற்றை பாதுகாப்பார்கள். ஹிஜ்ரி 36 ஜமல் போரில் அமூரு இப்னு ஜுர்முஸ் என்ற ஒரு கொடியவர் லுஹர் தொழுகையில் அன்னார் சஜிதாவில் இருக்கும் போது அவர்களை ஷஹீதாக்கி விட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அழகாக சொல்லி சென்றார். அல்லாஹ் அவருடைய பேச்சாற்றலை கல்வியில மென்மேலும் பறக்க செய்வானாக. அடுத்தபடியாக சையத் அபூதாயிர் பாய் அவர்களுடைய மகனார் எஸ் முகமது சுஹைல் பெற்றோரை கண்ணியப்படுத்துவது பற்றி பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோரை கண்ணியப்படுத்துதல் தாய் தந்தையின் சிறப்பு மிக உயர்வானதாகும். அவர்களிடம் ஒழுக்கத்துடனும் மரியாதையுடன் நடக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் எனவும் இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி கூறியுள்ளது. பெற்றோருக்கு மரியாதை செய்வதும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் கடமையாகும். எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு வழிபடுவதில் குறைகள் செய்துவிடக் கூடாது. எவர் தம் பெற்றோருக்கு பணிவிடை செய்கிறாரோ மேலும் அவர்களிடம் ஒழுக்கத்துடனும் மரியாதையுடனும் நடக்க வேண்டும் எனவும் அவர்களிடம் மகிழ்ச்சியுடனும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் ரில ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி வ சௌத்துர் ரப்பி ஃபீ சௌத்தில் வாலிதி. அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வின் கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல் கனவு ஒன்று கண்டேன். அதில் யாரோ ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் சப்தத்தை செவியேற்றேன். இது யாருடைய சப்தம்? சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார் என கேட்டேன். அதற்கு ஆரிசா பின் நூமான் என்று பதில் கூறப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கனவை கூறி முடித்த பிறகு அருளினார்கள், ஆரிசா பின் நூமான் தமது தாயாருக்கு மிகவும் வழிபட்டு நடப்பவராக இருந்தார். இந்த பணிவால்தான் அவருக்கு இந்த உயர்ந்த சிறப்பு கிடைத்தது. அதாவது சொர்க்கத்தில் அவருடைய கிராத்தை நபி அவர்களே கேட்டார்கள், நாமும் நமது பெற்றோருக்கு நன்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களை மகிழ்விக்க செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக முகமது ஃபாரூக் பாய் அவர்களுடைய மகனார் முகமது ரய்யான்.